வணக்கம். நிஃப்டி ஸ்பாட்டு, அதாவது நிஃப்டி ஃபியூச்சரில் நிஃப்டி ஸ்பாட்டு, இதனுடைய மாத அளவிலான அளவுகளை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே, அதாவது இது முதல்ல இப்போ மந்த்லி லெவலில் வச்சு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டும் இருக்கும், அப் ட்ரெண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது என்னென்னா, இந்த டவுன் ட்ரெண்டு ஏற்பட்டால் மிகப்பெரிய இறக்கம், அதாவது 1000 பாயிண்ட்டு, அதே சமயம் ஏற்றம் இருந்தாலும் 1000 பாயிண்ட்டு அப்படிங்கும்போது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மினி சப்போர்ட்டு, அதாவது மினி சப்போர்ட் நம்பர் 1, மினி சப்போர்ட் நம்பர் 2, அது மாதிரி அதை பார்க்கணும். மினி ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1, மினி ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2, அது மாதிரி அதையும் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா, இது ஆல்ரெடி மினி சப்போர்ட் நம்பர் 1 உடச்சிருச்சு. அதாவது அதுக்கு கீழே தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த லெவல்கள் இன்றைக்கி அப்புறம் திங்கட்கிழமை மாறுபடும். அது என்னுடைய ஃபார்முலா அப்படி திங்கட்கிழமை மாறுபடும். அதை திங்கட்கிழமை வீடியோவாக திரும்ப பதிவிடுகிறேன். இப்போ மினி சப்போர்ட் 1க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கறனால இது ட்ரெண்டு டவுனு. சரி, இப்போ இந்த நிலையை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். 24,671. இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 24,448 டிமாண்ட் ஜோனு. இதை தொட்டவுடன் மேலே எழ வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 24,786. இது சப்ளை ஜோனு. தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. சரி, 24,448 உடைத்து ஹோல்டு செய்தால் எதுவரை போகும்னா 24,110 வரை போக வாய்ப்பு. சரி, 24,786 கடந்து ஹோல்டு செய்தால் 25,123 வரை செல்ல வாய்ப்பு. சரி, இதுதான் நிலைகள். சரி, இது இப்போ இந்த மினி சப்போர்ட் ஜோன் 1 ஏற்கனவே உடைச்சிருச்சு. மினி சப்போர்ட் நம்பர் 2 இருக்குல்ல, அதை இன்ட்ராடே பேசிஸில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி உடச்சி ஒரு ரீபவுண்ட் ஆகிடுச்சு. இதை உடச்சா 24,616 உடச்சா 23,773ன்னு காமிக்கிது. அதனால் நீங்கள் இதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலையை 24,616 பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு இந்த நிலைகளை நீங்கள் கவனித்தா போதும். 24,448, 24,786, 25,123, 24,110 போன்ற அளவுகளை கவனித்து கொண்டால் போதுமானது. வர்த்தகம் வெற்றி வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.